சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடா, கொஞ்சமாக பார்த்தா. ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கனால நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் சமைக்க முடியாமல் இருக்கும். ஸோ நான்வெஜ்ஜை விட நல்ல அருமையான டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒரு சூப்பர்பான கிரேவி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். என்ன வித்தியாசங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கிரேவி செய்கிறதுக்கு மொத்தம் 2 பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது சூடானதுக்கப்புறம் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வணங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் கறி மசால் சேர்த்து லைட்டாக வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே வணக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது ரொம்ப எண்ணெயில் வணங்க தேவையில்ல, லைட்டாக வணக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பேக்கெட் காளான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு மஷ்ரூமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கொதித்து வர எப்படியும் 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதனால் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஆசை வலையிடுதான் நெஞ்சம் அதில் விழுதான், எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா, தனிமை உனை சுடுதா, நினைவில் அனல் தருதா, தலையணை பூக்களில் எல்லாம் கூந்தல் மனம் வருதா, குறு குறு பார்வையால் கொஞ்சம் கடற்கரையே, குளிருக்கோ நெருப்புக்கோ நடுவுல நிறத்தரையே, வேறு என்ன வேணும், நீரில் மழை வேணும், சத்தம் இல்லா முத்தம் தர வேணும். மூடி போட்டு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஓப்பன் பண்ண உடனே வாசனையே செம்மையாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களே உங்ககிட்ட இன்றைக்கி என்ன நான்வெஜ்ஜா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்தளவுக்கு வாசனை செம்மையாக இருக்குது. நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது ஒரு வித்தியாசமான முறையில் செய்கிற ஒரு கிரேவின்னு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற அந்த பேஸ்ட் தான். இப்போ அந்த பேஸ்ட் செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் பீனட் வறுத்த நிலக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் அதை ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் நிறைய மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருப்பீங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இதோட ஃப்ளேவரே வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதனோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல மனமே வந்து அற்புதமாக வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி தழை நம்ம தூவிடலாம் கொஞ்சம். சுட சுட பீனட் மஷ்ரூம் கிரேவி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.